வக்ஃபு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வர உள்ளது. வக்ஃபு வாரிய நிலங்களை முறைப்படுத்துவதாக கூறி எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்ஃபு திருத்த மசோதாவை நிறைவேற்றியது. மசோதாவுக்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து சட்ட வடிவமும் பெற்றுவிட்டது. இதனிடையே வக்ஃபு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இதேபோல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் வழக்கு தொடர்ந்துள்ளன. தவேக தலைவர் விஜய் தொடர்ந்த வழக்கையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் பிற்பகலில் விசாரணைக்கு வருகிறது. வக்ஃபு சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் மீது முடிவெடுக்கும் முன்பு தங்களின் கருத்தையும் கேட்க வேண்டும் என ஒன்றிய அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. இதேபோல் வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் ஆசாம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஹரியானா, உத்தராகண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.